முறுமுறுன்னு காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவரை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரில் புழுலாம் இருக்கும், அதனால் ஹாட் வாட்டரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் ஒரு 50% குக்கார அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். 65 மசாலா ரெடி பண்ணிடலாம். உள்ள 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் காலிஃப்ளவரும் வெந்துடுச்சு, அதை எடுத்து வடித்து வச்சுக்கலாம். கொத்தமல்லியை சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், அப்போ தான் மாவு எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாவுலேயே கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 65 மிக்ஸ் செமி லிக்யூடாக இருக்கணும், அப்போ தான் எண்ணெயில் பிரிஞ்சு வராது மாவு. காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்ட உடனே கிளறி விடக்கூடாது. உடனே கிளறுனா மாவெல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். ஆயிலில் பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்தால் மொறுமொறு காலிஃப்ளவர் ரெடி.